ஒரு பெரிய வல்லரசு நாடு. அது பக்கத்துல ரொம்ப அழகான ஒரு சின்ன தீவு. அந்த சின்ன தீவுல இருக்க மக்கள்லாம் ரொம்ப சுபிட்சமா, ஒத்துமையா, சந்தோஷமா இருக்கிறாங்களாம். அந்த வல்லரசு நாட்டோட ராஜாக்கு இந்த தீவை எப்படியாவது ஜெயிக்கணும், அங்கேயும் சேர்த்து ஆட்சி புரியணும்னு ஆசை. ஆனா எத்தனையோ வாட்டி படையெடுத்து போயும் இவரோட வீரர்கள் தோத்து தோத்து திரும்ப வந்துருவாங்க. இந்த ராஜாக்கு இது ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. அதனால இந்த வாட்டி அவர் என்ன பண்றாரு, அந்த தீவுக்குள்ளேயே ஒரு புரட்சி படை ஒன்னு ரெடி பண்ணி, இங்க இருந்து அவங்களுக்கு ஆர்ம்ஸ், சப்ளைஸ், காசு எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறாரு. இந்த வாட்டி வீரர்கள்ட்ட சொல்றாரு, இந்த வாட்டி நானே உங்களை படையா வழி நடத்த போறேன், வாங்க நமக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பெரிய புரட்சி படை இருக்கு, அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய காடு வழி எல்லாமே தெரியும், போறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மோட்டிவேஷன் கொடுத்து கூட்டிட்டு போறாரு. போய் எல்லாரும் அவங்கவுங்க போட்ல போய் அந்த கரை ஏறணும்னே ராஜா சொல்றாரு, எல்லா போட்லயும் வந்து ஒரு ஆயில் கேன் இருக்கு, எடுத்து அந்த போட்டை வந்து அந்த எண்ணெயை ஊத்தி கொளுத்திடுங்க அப்படின்றாரு. என்ன ராஜா, போட்டை கொளுத்திட்டோம்னா எப்படி திரும்ப போறது அப்படின்னு கேக்குறாங்க வீரர்கள். அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க, ஜெயிச்சிட்டீங்க, இருக்க போட் எடுத்துட்டு போறோம். ஆனா இந்த போட்டை கொளுத்தி வர வெளிச்சம் தான் அந்த புரட்சி படைக்கான சமிகை, இதை பார்த்துட்டு தான் அவங்க வருவாங்க, அதனால பயப்படாம கொளுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இவ்வளவு கான்பிடென்டா ராஜா சொல்றாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த போட்டை கொளுத்துறாங்க. நல்ல ஜெகத் ஜோதியா எரியுது. ஆனா அந்த புரட்சி படையின்னு யாருமே வரல. என்னாச்சு ராஜா, யாருமே வரல, எல்லா போட்டும் எரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லும்போது ராஜா சொன்னாரா, இங்க புரட்சி படையெல்லாம் யாரும் கிடையாது, எனக்கு இங்க யாரையும் தெரியாது. இப்ப நமக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன். ஒண்ணு, என்னை பின்தொடர்ந்து வாங்க, போய் சமர் செய்வோம், ஜெயிச்சோம்னா நாடு நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா இங்க கடற்கரையில் நின்னீங்கன்னா வீரர்கள் இந்த விஷயத்தை பார்த்து வருவாங்க, அவங்க கையில மாட்டி சாக போறீங்களா, இல்ல கடல்ல குச்சி நீந்த முடியாம சாக போறீங்களா, முடிவை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொன்னாராம். வேற வழி இல்லைன்னு தெரிஞ்ச வீரர்கள் சரி ராஜாவை பின்தொடருவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. வீரர்கள் எல்லாம் கடற்கரை நோக்கி வரும்போது படை நேரா போய் கோட்டையை முற்றுகிடுறாங்க. அந்த நாட்டு ராஜாவை அரெஸ்ட் பண்றாங்க, ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சோடனே ராஜா கிட்ட வீரர்கள் கேட்டாங்களாம், எப்படி ராஜா இத்தனை வாட்டி நம்மளால ஜெயிக்க முடியல, நீ ஜெயிச்சோம் அப்படின்னும் போது, வாழ்க்கையில் இப்படிதான் நிறைய பேக்கப் பிளான் வச்சுக்கிட்டு ஒரிஜினல் ஆம்பிஷனுக்கு எஃபர்ட் போடாம அந்த பேக்கப் பிளானை பாதுகாக்கிறது, அந்த பேக்கப் பிளானுக்கு எஃபர்ட் போடுறதுன்னே எல்லாரும் வந்து ஆம்பிஷன்ல தோத்துருவாங்க. இந்த வாட்டி நம்மளோட பேக்கப் பிளான் எல்லாத்தையும் கொளுத்திட்டோம், அதனால நம்மளால நம்ம ஆம்பிஷன்ல ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொன்னாராம். சோ உங்க லைஃபோட ஆம்பிஷன் எது, பேக்கப் பிளான் எது, எதுக்கு எஃபர்ட் போட்டுட்டு இருக்கீங்க?